7ஆம் வகுப்பு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல வந்து நடிகை தமன்னா அவங்கள பத்தின குறிப்புகள்லாம் வந்தப்போ அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. பெற்றோர்கள் சைடுல இருந்து ஒரு கடும் எதிர்ப்பு வந்திருக்கு. இந்த சிந்தி இனத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப கட்டுப்பாடு மிக்கவர்களாக இருப்பாங்க. அது மாதிரி இப்போ தமன்னா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்வதற்காக அப்படி ஒரு பாட புத்தகத்தில் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜெயிலர் படத்தில் ஒரு சாங் வந்து அந்த காவாலா சாங் இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் அவங்களுடைய கட்டுப்பாடற்ற கவர்ச்சி தான். ரஜினியை பற்றி பாடம் ஏற்கனவே அங்கே வந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ரஜினி வாழ்க்கையை நீங்கள் வந்து பார்க்கலாம். தமன்னா பாடத்தை வச்சு யாருக்கு அது பயன்? நல்ல வேளை இது தமிழ்நாட்டில் நடக்கலைங்கிறத வரைக்கும் சந்தோஷம். பகத் ஃபாசில் மலையாள சினிமாவில் ஒரு உச்சம் தொட்ட நடிகர். அவருடைய ஒரு படத்தில் நடந்த ஒரு சில மூமெண்ட்ஸ் வந்து ஒட்டுமொத்த இங்கே எப்படி கல்வியோ அதே மாதிரி இங்கே மருத்துவத்தில் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அவசர சிகிச்சை பிரிவில் அந்த ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க. அங்கே ஏற்கனவே பேஷண்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்களை அப்புறப்படுத்தவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஹெவி லைட்ஸாக இருக்கும், அதெல்லாம் உடம்புலாம் எரியும். நீங்கள் அந்த லைட்டு முன்னாடி இருந்தீங்கன்னா அப்படி சுடும். அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை நீங்கள் போடும்போது ஏற்கனவே ஐசியூவில் 1000 பிரச்சனையில் படுத்திருப்பாங்க. அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஷாலினி அவங்களுக்கு வந்து அந்த உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலையில் இருக்கும் போதும் அஜித் சார் வந்து குடும்பத்தோட அந்த சினிமா மீது அவருக்கு இருக்கிற அந்த ஒரு காதலை வந்து இன்னைக்கு வெளிப்படுத்தின அந்த மூமெண்ட் இருந்துச்சு. எந்த நடிகரும் இதை செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அதுவும் அஜித் மாதிரி மனைவி மீது பேரன்பு கொண்டவர்கள் நிச்சயமா அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. ஒரு நாள் நம்ம கிளம்பி வந்துட்டோம்னா எல்லா பிரச்சனைகளும் இன்னும் நீடிச்சுட்டே போகும். ஏன்னா காம்பினேஷன் ஷாட் இல்லை. அர்ஜுன், த்ரிஷா இவங்க எல்லாமே காம்பினேஷன் ஷாட். இவர் கிளம்பி போயிட்டாருன்னா அவங்க சும்மா தான் உட்காந்துருக்காங்க. சார் முன்னாடியெல்லாம் பாடப்புஸ்தகத்தில் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள், தலைவர்கள் இவங்களை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த காலம் அப்படியே மாறி இருக்குது. இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ் எல்லாத்தையும் அந்த பல்ஸை பிடிக்கிற மாதிரி நிறைய அந்த ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் அவங்களுடைய பாட முறையே வந்து வேறு மாதிரி மாறி இருக்குது. அதில் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 7ஆம் வகுப்பு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்து நடிகை தமன்னா அவங்கள பற்றின குறிப்புகள்லாம் வந்தப்போ அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. பெற்றோர்கள் சைடில் இருந்து ஒரு கடும் எதிர்ப்பு வந்திருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார் இது மீது? ஆமாம், இது கர்நாடகாவில் நடந்த சம்பவம், தமிழ்நாட்டில் நடக்கலை. ஒருவேளை தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் இன்னும் ஒரு பெரிய சர்ச்சையாக அது மாறி இருக்கும். பட் கர்நாடகாவில் நடந்திருக்கு. அங்கேயும் ஏதோ பெற்றோர்கள்லாம் பயங்கரமாக எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அந்த சிந்தி இனத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப கட்டுப்பாடு மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த படுகர் இனத்தை சேர்ந்தவர்களும் அந்த மாதிரி தான் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. பட் அங்கேருந்து படுகாசுலேருந்து நிறைய பேர் நடிக்க வந்திருக்காங்க. வாணி போஜன்லாம் படுகர் இனத்துலேருந்து வந்தவங்க தான். அது மாதிரி இப்போ தமன்னா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்வதற்காக அப்படி ஒரு பாட புத்தகத்தில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் தமன்னாவை வச்சது கொஞ்சம் வைத்தறிச்சலாக தான் இருக்குது. அதுவும் வந்து இந்த ஜெயிலர் படத்தில் ஒரு சாங் வந்து அந்த காவாலா சாங் இன்றைக்கி உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமும் அவங்களுடைய கட்டுப்பாடற்ற கவர்ச்சி தான். ஸோ அப்படியெல்லாம் வந்து ஒரு தமன்னாவை பார்த்துட்டு இவங்க பாடப்புத்தகத்தில் இது வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இது ஒரு குழந்தைகளுடைய அந்த இதை வந்து மாற்றாதா சார்? அதாவது சினிமா மீது இருக்கிற அந்த ஒரு பின்பத்தையே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போட இல்லை, நிச்சயமாக மாற்றுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த பிறகு வேணால் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுற அறிவு இருக்கும். இப்போ இது சரியா தவறா, இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்த 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புங்கிறது ஒரு அருமையான பருவம். அது எல்லாமே மனதுக்குள்ளே அப்படியே ஃபோட்டோவாக பதிகிற ஒரு பருவம். அது இப்போ கூட நான் 8th 10th படித்ததெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் படித்தது எல்லாம் மறந்து போச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்ம படித்தது, பழகுனது, அந்த சம்பவங்கள் எல்லாமே பசுமையாக நினைவில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த தமன்னாவுடைய வாழ்க்கை வரலாறுலாம் கொண்டு போய் வச்சிங்கன்னா அது என்ன ஆகும், பசங்களுடைய லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரில. அங்கே ஒரு கல்வி அமைச்சர் யாரோ ஒரு பெரிய புண்ணியமாக ஒருத்தர் இருக்கார் போல இருக்குது. ஸோ அதனால தான் இப்படிலாம் முடிவெடுத்திருக்கிறார். பட் ரஜினியை பற்றி பாடம் ஏற்கனவே அங்கே வந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரஜினி வாழ்க்கையை நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ ரஜினியினுடைய உதவியாளர் ஜெயராமன் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக ரஜினிகிட்ட இருந்தவர். அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ரஜினி பெரிய சூப்பர் ஸ்டார் ஆன பிறகு அவரோட ஒரு முறை பெங்களூர் போகும்பொழுது ரஜினி ஒரு இடத்த காமிச்சு சொன்னார், நான் இங்கே தான் வந்து வண்டி இழுத்தேன், அந்த பொருள்லாம் வச்சுட்டு வண்டியில் இழுத்துட்டு போய் டெலிவரி பண்ணுறது. ஒரு மாட்டுக்கு பதிலாக ஒரு மனுஷன் இழுத்துட்டு போகிறது. இப்போவும் நீங்கள் அங்கே பெங்களூர் போனீங்கன்னா அந்த முக்கியமான கடைத்தெருக்களில் இழுத்துட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். அது மாறவே இல்லை இன்னும். அதை நான் இழுத்துட்டு போனேன்னு அவர் சொன்னார். அப்போ அப்படி இருந்த ஒரு ரஜினி எப்படி மாறினார், எவ்வளோ பெரிய ஆளானார், அவருடைய தன்னம்பிக்கை எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத வந்து படமாக எடுத்திருந்தீங்கன்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஒரு மோட்டிவேஷன் வர மாதிரி. அப்படி ஒன்றும் இல்லைங்க, ரஜினியை பற்றி நிறைய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. பட் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வந்து பாடமாக வைக்க முடியாது. சும்மா இந்த நேரத்தில் ஒரு இந்த ரசிகர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக
நான் சொல்கிறேன், சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து ரொம்ப ரஜினியோடு தொடர்புடையவர். அவர் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். சார், ரஜினி சார் வந்து எப்பேற்பட்டவருங்கிறது ஒரு விஷயம் சொல்கிறேன். சில பேர் கிட்ட நீங்கள் போய் பழகுனீங்கன்னா அவங்கள வெறுத்துருவீங்க. ஆனால் ரஜினி மட்டும்தான் நீங்கள் ரஜினியை பார்க்காத வரைக்கும் அவர் வெறுப்பீங்க, பக்கத்தில் போயிட்டீங்கன்னா அவர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். என்னென்னா, அவர் வீடு வந்து சென்னையில் ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பாய்ஸ் கார்டன் வீடு. அப்போ வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவர் தங்கியிருந்திருக்கிறார். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பாடகர் சீனிவாஸ் இருக்கார் இல்லையா, அவரும் அங்கே தான் இருக்கார். அவருடைய அம்மா வந்து ரஜினி போகும்போதும் வரும்போதும் பார்ப்பாங்க போல இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரி ரஜினியை வந்து ஒரு நாள் காஃபி சாப்பிட கூப்பிடலாமே அப்படின்ட்டு, சீனிவாஸ் வீடுலாம் அவருக்கு தெரியாது. யாரோ ஒரு அம்மா போகும்போது வழியில் நிறுத்தி இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சார் எங்கள் வீட்டுக்கு வாங்கலாம், ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் ரொம்ப அவசரமாக போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். அப்போ இவங்களுக்கு என்னென்னா, ரஜினிங்கிறவர் அவ்வளோ உயரத்தில் இருக்கிறாரு, நம்மளாம் கூப்பிட்டு அவர் வருவாரா, அதனால தான் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு விட்டாங்களாம். ஒரு 2 நாள் கழித்து ரஜினியுடைய பிஏ சுப்பையா அவர் வந்து காலையில் 7 மணிக்கு கதவை தட்டுறாராம். திறந்து பார்த்தா ஒரு ஆள் நிற்க. அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. என்னங்க அப்படின்னா, நான் ரஜினியோட பிஏங்க, ரஜினி சார் வந்து நீங்கள் ஏதோ காஃபி சாப்பிட கூப்பிட்டீங்களாமே, இப்போ வரட்டுமான்னு கேட்டார் அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் அதை ஞாபகம் வச்சுருந்து அன்றைக்கி ஏதோ அர்ஜென்ட்டாக போயிருக்கிறாரு. ஒரு 2 நாள் கழித்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காரு, நீங்கள் போய் கேளு. திடுதுப்புன்னு வந்தால் அவங்களுக்கு சங்கடம். நீ போய் முதல்ல கேளு, வரலான்னு சொன்னால் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவங்க ஐயோ நீங்கள் வர சொல்லுங்க அவர் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து அந்த மாட்டம் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு போனாராம் காஃபி குடிச்சிட்டு. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு நடிகர். அதுக்கப்புறம் தான் அவங்க சீனிவாசுடைய அம்மாங்கிறதெல்லாம் அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது வேறு விஷயம். நான் சொல்கிறது வந்து, இப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய லைஃப் வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு பாடத்தில் வச்சிங்கன்னா, ஒரு எவ்வளோ முரடனாக இருந்தார், அவர் எப்படி மாறினார், எப்படி இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்டான ஒரு மனிதராக இருக்கார், அவர் லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, அப்படி ஒரு பாடம் வச்சிங்கன்னா அது 10 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். தமன்னா பாடத்தை வச்சு யாருக்கு அது பயன்? அதனால் ஒன்றுமே புரியல. நல்ல வேளை இது தமிழ்நாட்டில் நடக்கலைங்கிறத வரைக்கும் சந்தோஷம். இல்லை சார், இப்போ சொல்லும் போது இந்த கல்வியில் வந்து இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உள்ள அதை திணிக்கிறாங்களே சார், இது வந்து எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஓகே, கல்வியில் வந்து அது வந்து கல்வினாலே பொதுவாக வந்து நம்மளுடைய பொது அறிவை வந்து வளர்த்துக்கிற ஒரு தான். சினிமா அப்படிங்கும்போது அது ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம். அது நமக்கு பிடிச்சதுனா போய் பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அப்படி இருக்கும் போது அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஓகே, அப்பப்போ ஏதாவது நமக்கு இப்போ இப்படி ஒரு இருக்கிற விஷயத்தில் சினிமாவை வந்து கல்விக்குள்ளே இப்படி கொண்டு வரும்போது அது ஒரு மாதிரி திணிக்கிற மாதிரி இல்லையா சார்? ஒரு மாணவங்களுடைய ஒரு அவங்களுடைய பொது அறிவையும் அவங்களுடைய ஃபியூச்சரையும் வந்து வேற ஒரு நோக்கத்தில் கொண்டு போகிற மாதிரி இல்லை. நிச்சயமாக அது தவறு தான். அதை வந்து நீங்கள் சினிமாக்காரர்களை கொண்டு வந்து பாடத்திட்டத்தில் வைக்கிறது, கல்வியில் கொண்டு வரதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் மாணவர்கள் எதை விரும்புகிறார்களோ நினச்சா அவங்க வழியில் போய் டீச் பண்ணுறது ஒன்று இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கிற மாணவ சமூகம் வந்து சினிமாவை விரும்புகிற ஒரு கூட்டமாக இன்றைக்கி மாறி இருக்குது. இப்போ அவன் போக்கிலே போய் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவன் மனசில் பதியும்னு இவங்க நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. பட்டு எப்படி இருந்தாலும் சினிமாவை கொண்டு வந்து பாடத்திட்டத்திலேயோ கல்வியிலையோ நுழைப்பதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஒரு பக்கம் கர்நாடகாவில் இந்த ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் இன்னொரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. ஏன்னா ஃபகத் ஃபாசில் மலையாள சினிமாவில் ஒரு உச்சம் தொட்ட நடிகர், இப்போ ரீசெண்டாக தமிழ் சினிமாக்கள் நடித்து இங்கே இருக்க ரசிகர்கள் மனசில் எல்லாத்தையுமே இடம் பெற்றிருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய ஒரு படத்தில் நடந்த ஒரு சில மூமெண்ட்ஸ் வந்து ஒட்டுமொத்த இங்கே எப்படி கல்வியோ அதேமாதிரி இங்கே மருத்துவத்தில் வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கே சார். அது பார்த்தீங்களா? அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுறாங்க, அங்கே வந்து அந்த பேஷண்ட்ஸ் யாரையுமே வந்து பெருசாக ஒரு பொருட்டாக எடுக்காமல் அவங்களோட ஷூட்டிங்னால அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சூரெலாம் வந்திருக்கே சார். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அந்த செய்தியை நான் படித்தேன். ஆக்சுவலாக வந்து அவசர சிகிச்சை பிரிவில் அந்த ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க. அங்கே ஏற்கனவே பேஷண்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்கள அப்புறப்படுத்தவே இல்லை. அவங்கள வேறொரு வார்டுக்கு நீங்கள் மாற்றிட்டு அந்த வார்டை டோட்டலாக இவங்க எடுத்து துணை நடிகர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது வேஷம் போட்டு அங்கங்கே படுத்துக்க வச்சுருந்து எடுக்கிறது தான் சரி. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேஷண்ட் பாட்டே இருக்கட்டும், ரொம்ப யதார்த்தமாக போவோம், வலிகிலி வந்து அவங்க கத்துனா கூட அது ரொம்ப இயல்பாக இருக்கும்னு அவங்க நினச்சிட்டாங்களே என்னவோ தெரியல. அவங்களுக்கு இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஹெவி லைட்ஸாக இருக்கும், அதெல்லாம் உடம்புலாம் எரியும். நீங்கள் அந்த லைட்டு முன்னாடி இருந்தீங்கன்னா அப்படி சுடும். அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை நீங்கள் போடும்போது ஏற்கனவே ஐசியூவில் 1000 பிரச்சனையில் படுத்திருப்பாங்க. அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ இவங்களை நீங்கள் போங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவன் பெரிய இன்ஃப்ளூயன்ஸோடு அங்கே வந்திருப்பான். அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாமல் விதி விட்ட வழின்னு படுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் நமக்கு ஞாபகம் வருது. ஜோதிகா வந்து
ஒரு படப்பிடிப்புக்காக தஞ்சாவூர் போகிறாங்க. அங்கே வந்து இந்த அரசு மருத்துவமனையில் ஷூட்டிங் நடக்குது. அங்கே தான் அவங்க வந்து எலி பொந்து இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு பதில் வருது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இப்படி வச்சுருக்கிறீங்க, ஆனால் கோயிலுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்களேன்னு ஒரு வார்த்தையை சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவே ஆனால் மாறி அந்த இடத்துக்கு அவங்க போனதுனால அவங்களுக்கு தோணுனதை அவங்க பேசுகிறாங்க. அது மாதிரி நீங்கள் எங்கேயோ படப்பிடிப்பு நடத்துங்க, ஆனால் நோயாளிகளுக்கு பிரச்சனை இல்லாமல் நடத்தணும். இங்கே நிறைய படப்பிடிப்புகள் மருத்துவமனை செட்டப்பில் நடக்குது. யாருமே வந்து நோயாளிகளை வச்சுக்கிட்டு எடுத்ததே கிடையாது. நோயாளிகள் மாதிரி வேஷம் போட்டு அங்கங்கே படுத்திருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் வாடகைக்கு எடுப்பாங்க, அல்லது 4 நாள் எடுப்பாங்க. பேஷண்ட்டை பக்கத்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இவங்களால் அந்த வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி பார்த்துப்பாங்க. அப்படி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. பல நேரங்களில் செட்டு போட்டு எடுத்துருவாங்க. பெரிய நடிகர்களாக இருந்தால் அது செட்டு போட்டு தான் எடுப்பாங்க. ஒரு ஆவரேஜ் படம் பெருசாக செலவு பண்ண முடியாது, லொக்கேஷனுக்கு ஒரு 50,000 1,00,000 கட்டிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது, இந்த செட்டப் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே போய் எடுப்பாங்க. அதற்கு பெரும்பாலும் தனியார் மருத்துவமனைகள் வந்து உதவியாக இருக்குது. அரசு மருத்துவமனையில் நீங்கள் எடுப்பதற்கு ரொம்ப கஷ்டம். பட் தனியார் மருத்துவமனை வாடகைக்கு விட்ருவாங்க. ரைட்டுங்க பார்த்துங்க அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் நடக்குது. பட்டு ஃபகத் ஃபாசில் மாதிரி ஒரு பெரிய நடிகர் எப்படி இப்படி ஒரு செயலை செஞ்சாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் இந்த விஷயத்தில் வந்து அந்த ப்ரொடக்ஷன் சைடு மிஸ்டேக் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக இதை வந்து கைடன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இது ஒரு இஷ்யூவாக கிரியேட் ஆகிருக்கு. இல்லை, அந்த படத்தை தயாரித்ததே ஃபகத் ஃபாசில் தானே. அப்போ அவர் தான் வந்து சரியான ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸை வச்சுருக்கணும். இப்போ எப்போவுமேங்க வெளிப்புற படப்பிடிப்பாக இருக்கட்டும், உள்புற படப்பிடிப்பாக இருக்கட்டும், நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து சரியான ஆளாக இருக்கணும். அவங்க எங்கேயாவது சொதப்புனாங்கன்னா எல்லாமே பிரச்சனையாயிடும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது மாதிரி ஒன்று நடந்துச்சு சென்னையில். வந்து ஜெயபிரதா தயாரித்த படத்தை வந்து சத்யம் ராஜசேகர்னு நம்ம நண்பர் ஒருத்தர் எடுத்துகிட்டு இருந்தார். இவர் என்ன பண்ணிட்டாரு, பட்டினப்பாக்கம் பகுதியில் ஷூட்டிங் எடுத்துக்கலான்ட்டாங்க. போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டீங்களான்னு இவர் கேட்கும் பொழுது, நமக்கெல்லாம் எதுங்க பர்மிஷன், மேடம் எவ்வளோ பெரிய ஆள், பர்மிஷன் வேறு வேணுமா அப்படின்னு ராங் கைடு பண்ணி கொண்டு போயிட்டாங்க. போனால் போலீஸ் வந்துருச்சு, வந்து பர்மிஷன் வாங்கலை, நீங்கள் ஷூட்டிங்கை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஷூட்டிங்கை நிறுத்த சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நான் வந்து சிஎம்கிட்ட ஃபோன் அவர்கிட்ட கொடுங்க, நான் அப்போ ஜெயலலிதா அம்மா சிஎம்மாக இருக்காங்க, நான் சிஎம்கிட்டே பேசுவேன், நானும் அவங்களே எவ்வளோ ஃப்ரெண்டு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எப்படி நீங்கள் வரலாம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் சிஎம்கிட்ட பேசுங்க, அது வரைக்கும் ஷூட்டிங் எதையும் எடுக்க விட மாட்டோம்னு எல்லாத்தையும் அள்ளிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை ஆரம்பத்திலேயே சார் ஒரு 5,000 ரூபா கட்டினா பிரச்சனை முடிஞ்சுது, நம்ம கட்டிடலான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், இவ்வளோ பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் 2 நாள் அவங்க ஷூட்டிங்கே எடுக்க முடியாமல் போச்சு. இதெல்லாம் ஒரு சரியான நபராக இருக்கும்போது சரியாக நடக்கும். ஃபகத் ஃபாசில் எப்படி இதெல்லாம் கவனிக்காமல் விட்டாருன்னு தெரில. கர்நாடகா, கேரளா அப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அஜித் சார் மீதான அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு டார்க்கான இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது படத்தில் இருந்தும் சரியாக அப்டேட்ஸ் வராமல் ரொம்ப இழுத்தடிச்சாங்க, விடாமுயற்சி ஆகட்டும் இதாகட்டும். அது மீது அஜித் சார் மீது ரீசெண்ட் டைமில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டே தான் இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு வலைப்பேச்சில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஷாலினி அவங்களுக்கு வந்து அந்த உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலையில் இருக்கும் போதும் அஜித் சார் வந்து குடும்பத்தோட அந்த சினிமா மீது அவருக்கு இருக்கிற அந்த ஒரு காதலை வந்து இன்னைக்கு வெளிப்படுத்தின அந்த மூமெண்ட் இருந்துச்சுல்ல சார். ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயம் நிஜமாக அதை பாராட்டணுங்க. வேறு எந்த நடிகரும் இதை செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அதுவும் அஜித் மாதிரி மனைவி மீது பேரன்பு கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. அஜித் வந்து எப்படி வந்து இந்த ஆப்ரேஷன் சமயத்தில் கூட இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்ல வேளையாக அவர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்கள கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கேட்டு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசிட்டு தான் போயிருக்காரு. போனவரும் 1ஆம் தேதி சென்னைக்கு கட்டாயமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஆனால் அங்கே இருந்த சுச்சுவேஷனை அவர் பார்த்துட்டு, சரி ஏற்கனவே லைக்கா நிறுவனம் வந்து பயங்கர பிரச்சனையில் இருக்குது, இப்போ ஒரு நாள் நம்ம கிளம்பி வந்துட்டோம்னா எல்லா பிரச்சனைகளும் இன்னும் நீட்டிச்சுட்டே போகும். ஏன்னா காம்பினேஷன் ஷாட் எல்லாமே அர்ஜுன், த்ரிஷா இவங்க எல்லாமே காம்பினேஷன் ஷாட்டு. இப்போ இவர் கிளம்பி போயிட்டாருன்னா அவங்க சும்மா தான் உட்காந்துருக்கணும், அப்போ வேறு யாரை வச்சு எடுக்கவும் முடியாது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சரி ரைட்டு அப்படின்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. என்ன இருந்தாலும் ஷாலினின்னா அவங்க உறவினர்கள் இருக்காங்க, 1000 பேர் இங்கே அவங்களுக்கு உதவி செய்வதற்கு இருந்தால் கூட ஒரு அஜித் பக்கத்தில் இருக்கிறது வேறு தானே. ஸோ அதை வந்து அவர் தியாகம் பண்ணுறாருன்னா நிஜமாகவே கிரேட். அதெல்லாம் ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி இங்கே நடக்கிறது. எனவே சார் அவர் பண்ண அந்த விஷயம் வந்து உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயமா தான் இருந்துச்சு. சேம் அஜித் சார் அப்படின்னு வரும்போது அவருடைய மூவி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா விடாமுயற்சியிலேருந்து
ரொம்ப லேட்டாக தான் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விடுறாங்க. அதுவும் வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸாக மாறுது. குட் பேட் அகலி அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து ரிலீஸ் டேட் போட்டு அவங்க ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க. இப்படி இங்கே போயிட்டு இருக்கும்போது விஷ்ணுவர்தன் அவர்கள் ஆரம்பம் பில்லா இந்த மாதிரி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் கொடுத்த டைரக்டர் அஜித் சார் வச்சு அவர் வந்து இந்த ராஜராஜ சோழன் அந்த படத்தில் வந்து அஜித் சாரை காஸ்ட் பண்ணி நடிக்க வைக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித் சார் ஓகே சொன்னால் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. எப்படி சார் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதனா இருக்கா? இல்லை, எதுவும் நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் சரித்திர கதைகள் எடுபடுமா? ஏன்னா அந்த காலம் முடிஞ்சு போச்சு. ராஜராஜ சோழன் படம் வரும்போது சிவாஜி நடித்தார். அப்புறம் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், எம்ஜிஆர்லாம் நடிச்சிருக்கிறாரு. சரித்திர படங்கள் வந்த காலம்ங்கிறது முடிஞ்சு போச்சு. கர்ணன் படமெல்லாம் இன்றைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆவணம் தான். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ணனுடைய கதையை அப்படியே நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்துடும் அந்த படம். ஸோ அப்படிப்பட்ட படங்கள்லாம் ஆல்மோஸ்ட்டு வழக்கொழிஞ்சு போய் சீரியலாக வந்துடுச்சு. திரும்பவும் அதை படமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு பாகுபலி வந்தது பாருங்கள், அப்படியே டோட்டலாக எல்லாத்தையும் போட்டுடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் இந்த சரித்திர கதைகள் வந்து வர ஆரம்பிச்சுது. அந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே வந்து ராஜராஜ சோழன் கதையை எழுத்தாளர் பாலகுமாரனோடு உட்காந்து எழுதுறார். யார்? விஷ்ணுவர்தன் வந்து சார் இது நம்ம படமாக எடுக்க போகிறோம், அஜித் சார் இதில் நடிக்க போகிறார். அஜித்னையும் கேட்டார், அஜித் ஓகேன்ட்டார். இப்போ அஜித்து பாலகுமாரன்ட்ட பேசுகிறாரு, பாலகுமாரன் உட்காந்து அந்த கதையை எழுதுகிறாரு. ஒரு அல்டிமேட்டான ஒரு கதை. அது வந்து எப்படி, அது பேஸ் என்ன அப்படின்னா, தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் கட்டுறாரு. இப்போ அவ்வளோ பெரிய கோயிலை கட்டுறதுக்கு எத்தனை கொத்தனார் அங்கே இருந்திருப்பாங்க, எத்தனை சித்தாள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு மேஸ்திரி இருந்திருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு உணவு எங்கே சமைக்கப்படும், எங்கே இவங்க தங்க வச்சுருப்பாங்க. இது ஒரு பெரிய கதையாக இருக்குல்ல. இப்போ இந்த கதையை ஒட்டி இப்போ ஒரு போர் நடக்குதுன்னு வைங்களேன், போரில் வந்து அவங்களுக்கு போர் வீரர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். அது எங்கே பண்ணுவாங்க, என்ன உணவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இந்த கோயில் உருவான வரலாறே வந்து ஒன்று எழுதுகிறாரு பாலகுமாரன். அதில் வந்து அஜித் இந்த மன்னனாக இருந்து அதை எப்படி பண்ணாருங்கிற அளவுக்கு ஒரு கதையை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நினச்சா கூட அதை அவங்க படமாக்கிடலாம். அந்தளவுக்கு எல்லாமே தயாராக வச்சுருக்காரு. ஆனால் விஷ்ணுவர்தனுக்கும் அஜித்துக்கும் இடையில ஏதோ ஒரு ஈகோ கிளாஸ் வந்துருச்சு திடீர்னு. ஏன் சார்? ஏன்னா ரெண்டு படமே அவர் எடுத்தது நல்ல ஹிட்டான படங்கள் தான் சார். ஹிட்டான படம் தான். அதை தாண்டி அவருக்கு ஏதோ ஒரு சின்ன கிளாஷ் அவரோட. அதனால் வந்து அதற்கப்புறம் அந்த முயற்சியை அஜித் வந்து தொடரவே இல்லை. விஷ்ணுவர்தன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். பாலகுமாரன் சாரும் இறந்துட்டார். இன்றைக்கி அதில் ஒரு கரெக்ஷன் வேணும்னா கூட நீங்கள் அவர் இன்றைக்கி இல்லை, நம்மளாக தான் பண்ணிக்கணுங்கிற அளவுக்கு விஷ்ணுவர்தன் வந்துட்டார். ஆனாலும் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகருமாங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஆனால் போகிற இடங்கள்லாம் இதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கார் விஷ்ணுவர்தன். இது எப்படியாவது அஜித் காதுக்கு போயிடாதா, அவர் நடிச்சிட மாட்டாரா அப்படின்னு அதை பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். எப்படி சார்? வெங்கட் பிரபு மங்காத்தா ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் எல்லாரும். ஆனால் அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, விஷ்ணுவர்தன் மனைவியும் அஜித்தும் பயங்கர நண்பர்கள். இப்போ ஷாலினியோட தான் பாதி நேரம் அவங்க இருக்காங்க, அனுவர்தன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இருந்தும் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகராமலே இருக்குது. எப்படியே சார்? அதாவது அந்த மங்காத்தா 2 வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வெங்கட் பிரபுக்கு அஜித் சாருக்கு உண்டான அந்த மனஸ்தாபம் எல்லாம் தெரிஞ்சு இப்போ அந்த லிஸ்ட்டில் விஷ்ணுவர்தன் அஜித் சாரோட இந்த விஷயம் வேலை இருக்குது. ஸோ ஒரு பக்கம் இந்த சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியில். ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அதாவது சரத்குமார் அவங்களுடைய மகள் நடிகை வரலட்சுமி அவங்களோட திருமணம் நிச்சயதார்த்தம் வரும்போதே அது வந்து ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் ஒரு பக்கம் நெகட்டிவாகவும் போச்சு. ஏன்னா மாப்பிள்ளை வந்து ஆல்ரெடி மேரீடு, அவங்களுடைய பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கிளப்பினாங்க அந்த இதில். இப்போ திருமணம் வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி, அதாவது சொல்கிறாங்க அம்பானியே ஆணு பார்க்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட திருமணம் தாய்லாண்டில் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருக்குல்ல சார். ஸோ அதை பற்றி ஒரு தந்தையாக வந்து தன் மகள் திருமணம் எப்படி நடக்கணும், யாரோட நடக்கணுங்கிற ஒரு கனவு சரத்குமாருக்கு இருந்துச்சு. இது ஏன் வந்து நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, வரலட்சுமிக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அவர் யார் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கும் சரத்குமாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ரைவல் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது நடிகர் சங்கத்தில் அது பயங்கரமாக எதிரொலிச்சுது. இன்னொன்று அதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது. சரத்குமாருக்கும் இந்த நடிகருடைய அப்பாவுக்குமே ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாமா சேர்ந்து இவருக்கு வந்து அவர் மேலே ஒரு தீராத வெறுப்பு இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே சினிமாவில் ஒன்று நடக்கும், பயங்கரமான வில்லனாக இருப்பான், ஹீரோவுக்கும் அவனுக்கும் பயங்கரமான பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் வில்லனோட பொண்ணு வந்து ஹீரோவை லவ் பண்ணுவான். அவங்க அப்பனை போட்டு ஹீரோ அடிக்கிறத ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் சினிமாவில் நடக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு.
இப்படிப்பட்ட சூழலில் ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். என்னுடைய நண்பர் வந்து ஒரு பிரபல நாளிதழிலேருந்து வர்ற ஒரு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணார். அப்போது இவரை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் சரத் சார்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது கேமராலாம் வச்சு இன்டர்வியூ வந்து போயிட்டே இருக்குது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான பல கேள்விகள் பதில்கள்னு அப்படி போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இன்டர்வியூ போயிடுச்சு. கடைசி கேள்வியாக இந்த கேள்வியை வைக்கிறாரு. சார், உங்கள் மகள் இன்னாரை காதலிக்கிறாரே, இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே, என் உயிரே போனாலும் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணார், கேமராவை கட் பண்ணுங்கன்ட்டு இந்த கேள்வி மட்டும் எடுத்துருங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போயும் அவருக்கு ஒரு சந்தேகம், எடுத்துருங்கன்னு சொன்ன பிறகு போட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறாரு, டக்குன்னு கேமராவை பிடுங்கி வச்சுக்கிட்டு, நோ நான் கேமராவை தரமாட்டேன், நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் இதே மாதிரி இன்னொரு கேமரா வாங்கி தரேன், வாங்கிட்டு போயிருங்கன்ட்டார். என்னவோ அந்த பதிலில் வந்து அவருக்கு ஒருவேளை மகள் பார்த்து சங்கடப்படுவாங்கன்னு நினச்சாரா அல்லது என்னவோ தெரியல, அவர் கேமராவை பிடிங்கி வச்சுட்டு கொடுக்கல. இப்போ அவர் வந்து போனவர் டென்ஷன் ஆகிட்டார். ஐயோ, கேமரா நம்ம ஆஃபீஸ் போனேன், நம்ம 100,000 கிழிச்சிருவாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சார் ப்ளீஸ் சார், நாங்கள் மெமரி கார்டை வேணால் உங்கள்கிட்டே கொடுத்துட்டு போயிடுறோம், இந்த இன்டர்வியூவே வேண்டாம் எங்களுக்கு, கேமராவை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு. நான் உங்களை நம்ப மாட்டேன், நீங்கள் ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு எடுத்துட்டீங்கன்னா, சார் அந்த மெமரி கார்டே உங்கள்கிட்ட இருக்குது, எடுக்க முடியாது சார் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் கொடுத்துருங்க, இந்த கேமரா தானே உங்களுக்கு வேணும், நான் புதுசு ஒன்று வாங்கி தரேன், கொடுங்கன்னு வாங்கி கொடுத்துட்டேன். இப்போது வேறு வழி இல்லாமல் இவரையே விட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ண சொல்லி, நான் உங்களுக்கு புது கேமரா வாங்கி தரேன், இந்த கேமரா எங்கிட்ட இருக்கட்டும்னு சொல்ல வச்சு, அதுக்கப்புறம் இவர் போய் ஆஃபீஸில் போய் சேர்ந்தார். மறுநாள் சொன்ன மாதிரி அதே பிராண்டு கேமராவை சரத் சார் வாங்கி கொடுத்துட்டார். எதனால சார் இந்த ஒரு செயல்? ஏன்னா அவர் வந்து உயிரே போனாலும் அது நடக்காதுன்னு தான் சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரி இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு அந்த இதில். ஸோ அந்த தன்னுடைய சொல் மேல ஒரு நம்பகத்தன்மை இல்லாமையா சார்? இல்லை இது எப்படி? இல்லை அவருக்கு வந்து அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல, நம்ம மகள் நாளைக்கு போச்சுன்னா ஒரு நல்ல கணவனோட அவங்க ஒரு நீண்ட கால லைஃப் இருக்கணும் அவங்களுக்கு, இது வந்து சரியாக வராதுன்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதற்காக வந்து அவர் காத்திருந்தார் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது மகளுடைய மனசு மாறணுங்கிறதுக்காக அவர் வந்து நீண்ட காலம் காத்திருந்தார். ஸோ இன்றைக்கி அது காலம் கனிந்து வரும்போது அவங்களுக்கும் பிடித்த ஒருத்தரோட திருமணம் பண்ணி வைக்கிறார். அது ரொம்ப கிராண்டியராக நடக்கட்டுமே. ஒரு அப்பாவின் மனசு திருப்தியோட ஒரு திருமணம் நடக்குதுங்கிறது அதை விட வேறு என்ன வேணும்? உண்மையில்தான் சுப்ரீம் ஸ்டார் தாண்டி ஒரு சூப்பர் டேடியாவே இன்னைக்கு இது வந்திருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இறுதியாக அஜித் சார் பற்றி கேட்டாச்சு, அதுக்கப்புறமா அவருடைய நண்பர் விஜய் சார் பற்றி கேட்காம இருக்க முடியாது. தளபதி 69 அதுதான் இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு அப்புறமா ஒரு டாக்காகவே அமைச்சிருக்கு. அதுக்கு நேற்றைய தினத்துலேருந்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார். என்னன்னா தளபதி 69 படத்தில் விஜய் சாருக்கு வந்து சமந்தா தான் வந்து ஜோடியாக போகிறாங்க, அனிருத்தோட மியூசிக்கில், அதாவது கத்தியோட இது வந்து திருப்பி ரீயூனைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கே சார், உண்மைதானா? இதில் வந்து எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. ஏன்னா அனிருத் விஜய் காம்பினேஷனுங்கிறது ஏற்கனவே இங்கே ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதனால் அனிருத் வருவதை விஜயும் வேணான்னு சொல்ல போகிறதில்ல, அது சிறப்பாக நடக்க போகுது. அது ஒரு பக்கம். சமந்தா வந்து இதுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, விஜயனுடைய மேனேஜர் ஜெகதீஷ் தான் சமந்தாவினுடைய மேனேஜர். இப்போ அவங்களுடைய டேட்டு எந்தெந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த படத்தில் அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்குது, எப்போ அவங்க டேட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அப்போ கரெக்டாக இந்த படம் எப்போ துவங்குது, அப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களா, கரெக்டாக இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியுமாங்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அவங்க உள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். ஆனால் நல்ல காம்பினேஷன் தான். விஜய், சமந்தா, அனிருத் பிரமாதமான காம்பினேஷன். அந்த காம்பினேஷனில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கத்தி திரைப்படம் வந்து அப்படியே எல்லா அந்த பாலிடிக்ஸ் எப்படி பேசியிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த தளபதி 69ம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம்மா, அது இந்தியன் முதல்வன், இது ரெண்டும் கலந்த ஒரு படமாக அது இருக்கும். எனிவே சார், பல விஷயங்கள் பல அப்டேட்ஸோட நிறைய உண்மைகள் அது பின்னாடி பகிர்ந்துட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.